டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இதய நோய்களுக்கு எந்த மாதிரியான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், சமையலறையில் இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எது, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்போ இருக்கிறது மாதிரி இதய நோய் இருந்ததா, இப்போ இருக்கிற மாதிரி மருத்துவர்கள் அன்றைக்கி இருந்தாங்களா, இப்போ செய்கின்ற பரிசோதனைகள் அன்றைக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதய நோயும் இல்லை, இதய மருத்துவர்களும் கிடையாது, இதயத்தை பரிசோதிக்கக்கூடிய பரிசோதனைகள் அன்றைக்கி கிடையாது. நாடியை பார்த்து எண் வகை தேர்வு மூலமாக நா, நிறம், மொழி, விழி, ஸ்பரிசம், மலம், மூத்திரம், நாடி இந்த 8 வைத்து நோயை கணித்து மருந்தை கொடுத்தார்கள். எத்தனை நாளைக்கு மருந்து கொடுத்தாங்க? விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண நோய்களுக்கு 3 நாள் மருந்து, தீராத நாள்பட்ட நோய்களுக்கு 48 நாட்கள், ஒரு மண்டலம் மருந்து கொடுத்தாங்க. இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த விதிகள். இன்றைக்கு அதிகமான நபருக்கு இன்றைக்கி இதய நோய் வருது அப்படின்னா காரணம் வேறு யாருமே கிடையாது, நாம் தான். நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவு சத்தான உணவு கிடையாது, சரிவிகித உணவு கிடையாது, அறுசுவை நிறைந்த உணவு கிடையாது. உணவு முறை மாற்றமும் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றமும் மனசு சார்ந்து தான் இன்றைக்கு இதய நோய் அதிகமாகிடுச்சு. சர்க்கரை நோயினுடைய தொடர்ச்சியாக எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இரத்த கொதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கணவன் மனைவி மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இதய பாதிப்பு, இரத்த கொதிப்பு கண்டிப்பாக இருக்கிறத நீங்கள் எல்லாரும் அறிவீங்க. அப்போ இதற்கு யார் காரணம்னா நாம் தான் காரணம். நம்மளுடைய உணவை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நார்ச்சத்து மிகுந்த, புரதச்சத்து மிகுந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரியான உணவை எடுத்துக்கொள்வது, அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது, எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது, உண்ட உணவு செரிக்காத அளவிற்கு உட்கார்ந்த இடத்திலேயே வேலை செய்வது, உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பது, மன அழுத்தம் அதிகமாக இருப்பது, அதே போல் புகைப்பழக்கம், அதே போல் அதிதீவிர மது பழக்கம், இப்படி பல்வேறு காரணங்கள் இந்த இதய நோய்க்கு சொல்லப்படுது. அப்போது இது வராமல் தடுக்கணும், வந்தாலும் குணமாகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு சில உணவுப் பொருட்கள் தான் இந்த இதயத்தை நோய் வராமல் பாதுகாக்கக்கூடியது, நோய் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடியது. என்ன உணவு அப்படி இருக்குது நம்ம சமையல் அறையில்? இஞ்சி எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் இஞ்சிம்பாங்க. அந்த இஞ்சிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இஞ்சி தான் இந்த இதய நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் வெள்ளைப்பூண்டு இந்த இதய நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுவது. அதே போல் மிளகு, இந்த 3ம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் உணவில் அதிகமாக பயன்படுத்திட்டாங்க. அதே போல் காலையில் இஞ்சிம்பாங்க. அந்த இஞ்சியை ஒரு துண்டு எடுத்து மேல் தோல் நீக்கிட்டு அரைச்சி ஒரு 5 ml இஞ்சிச்சாறு, 10 ml தேன் கலந்து தொடர்ந்து நம்ம சாப்பிடலாம். அல்லது இஞ்சிச்சாறு, வெள்ளை பூண்டுச்சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, தேன் கலந்து காலையில் ஒரு வேளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். இதை சாப்பிட்டா இதய நோய் இருந்தாலும் குணமாகும், இதய நோய் வராமலையும் தடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிக்கடுகுன்னு சொல்லுவாங்க. இந்த திரிகடுகு சூரணத்தை நாமளே தயாரிக்கலாம். வாங்கி அதை 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்லாம். அடுத்தது சரியான உடற்பயிற்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா துரித உணவுகளை தவிர்க்கிறது, போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர்றது. அடுத்தது மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாரத்திற்கு 1 நாள் 2 நாள் கொள்ளு கஞ்சி, கொள்ளு துவையல், கொள்ளு ரசம், இதையெல்லாம் உணவில் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு உணவு முறை மாற்றங்களை, வாழ்க்கை முறை மாற்றங்களை மனதை மகிழ்ச்சியாக வச்சு பாருங்கள். இதய நோய் வராமல் உங்களை தற்காத்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.